இன்றைக்கு இவ்வளவு தாய்மார்கள் இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டிருப்பது எந்த அளவுக்கு இந்த திட்டம் உங்களை பாதித்திருக்கிறது என்பதை பறைசாற்றுவதாக அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாக. இங்கே பேசிய அத்தனை பேருமே இந்த திட்டத்தை ஏன் மோடி அவர்கள் மாற்றி இருக்கிறார்கள், ஏன் பெயரை மாற்றி இருக்கிறார்கள், இதனால் என்னென்ன பாதகங்களை உருவாக்கப் போகிறார்கள் என்பதை தயவு செய்து நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த திட்டம் என்பது 2005ஆம் ஆண்டு மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கின்ற போது, திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞர் தலைமையில் ஆட்சி கூட்டணியில் இருக்கின்ற போது, இது ஒரு வறுமை ஒழிப்பு திட்டமாக சமூக பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக, கிராமப்புற வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக, கிராமத்தினுடைய கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட திட்டம்தான் இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வளர்ச்சி உறுதி வேலைவாய்ப்பு திட்டம் என்று அதற்கு பெயர் வைத்தார்கள். ஏறத்தாழ 20 ஆண்டுகள் அந்த திட்டம் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டு வந்தது. அந்த திட்டத்தினுடைய நோக்கமே குறைந்தபட்சம் ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் 100 நாட்களாவது வேலையை உறுதி செய்ய வேண்டும் என்று அது சட்டமாக்கப்பட்டது. அது சட்டம். 100 நாள் எனக்கு வேலை கொடுக்கணும், இந்திய குடிமகனுக்கு நீங்க வேலை கொடுக்கணும், 100 நாளுக்கு அவருக்கு ஊதியம் கொடுக்கணும், 100 நாளுக்கு ஊதியத்தை நீங்கள் நிர்ணயம் செய்யணும், ஏன் வறுமை கோட்டில் இருந்து இந்த மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக கொண்டு வந்த அந்த சட்டம்தான் அந்த மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டம். ஆனால் என்றைக்கு மோடி அரசு பொறுப்பேற்றதும் அன்றையிலிருந்தே இந்த திட்டத்திற்கு மூடு விழா செய்ய வேண்டும் என்று படிப்படியாக என்னென்ன தடைகளை எல்லாம் ஏற்படுத்த வேண்டுமோ அத்தனையும் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். 2014ஆம் ஆண்டு மோடி பிரதமராக பொறுப்பேற்ற பொழுது அவர் ஆட்சிய முதல் உரையிலேயே இந்த தேசிய காங்கிரஸ் கூட்டணி கட்சியின் தோல்வியின் அவமானத்தை நான் சுமந்து கொண்டு இந்த திட்டத்தை நிறைவேற்றிக் கொண்டு சொல்லுகின்ற பொழுது இந்த திட்டத்தின் மீது எவ்வளவு காழ்ப்புணர்ச்சி மோடிக்கு இருந்திருக்கிறது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். எனவே அப்போதே முடிவு செய்துவிட்டார் இந்த திட்டத்திற்கு மூடு விழா செய்ய வேண்டும் என்று. எனவேதான் படிப்படியாக இந்த ஆட்சியில் இந்த திட்டத்திற்கான நிதியை குறைத்தார்கள், வேலை நாட்களை குறைத்தார்கள், செய்கின்ற வேலைக்கு கூட உரிய நேரத்தில் ஊதியம் கொடுப்பதில்லை. இந்த ஊதியத்திற்காக தொடர்ந்து போராடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், இந்த கூட்டணி கட்சிகள் இதற்காக போராட்டம் நடத்தினாங்க. ஒரு 3-4 நாள் ஊதியமே கொடுக்கல. கிராமத்தில் போனா எங்கே சார் 100 நாள் வேறு பணம் கொடுக்கல. அது மாநில அரசாங்கத்துடைய திட்டத்தை போல இன்னும் பல மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த திட்டம் மாநில அரசாங்கத்தின் திட்டம் அல்ல, அது மத்திய அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்டு 100% இந்த உடல் உழைப்பு தொழிலாளர்களுக்கு 100 நாட்களுக்கு வேண்டிய ஊதியத்தை தர வேண்டிய பொறுப்பு, தந்து கொண்டிருந்த பொறுப்பு மத்திய அரசாங்கத்துக்கு உண்டு. மாநில அரசாங்கம் அதை செயல்படுத்துவதும் அதற்கான பொருட்செலவை மட்டும்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் மாநில அரசாங்கத்துடைய திட்டமாக இருந்தது. இப்போ என்ன கொண்டு வந்திருக்கீங்க நீங்க? இப்போது திட்டத்தை கொண்டு வந்து பேரையே மாற்றிட்டான். விக்ஷித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஜ்கார் அஜீவிகா மிஷன். எவனுக்கா புரியுதா சார் உங்களுக்கு? எவனுக்காவது புரியுதா? எல்லாம் மகாத்மா காந்தி ஊரக வளர்ச்சி திட்டம் 100 நாள் திட்டம். எல்லா பொம்பளைங்கள் கூட கிராமத்தில் இருக்கிற பெண்களுக்கு தெரியும் திட்டத்துக்கு பேர் சொல்லலாம். மகாத்மா காந்தி திட்டம், 100 நாள் வேலை திட்டம், ஏரி வேலை திட்டம், இப்படித்தான் மக்கள் பேசி பழக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்ப பேர் வச்சிருக்கான் பாருங்க, இவ்வளவு பேர். அதுக்கு சுருக்கி மீபிஜி ராம்ஜி திட்டமா. அவன் அப்ப என்ன சொல்ல வரா? நீ ராம் ராம் சொல்றான். அவன் நோக்கம் ராமர் பெயரை சொல்லணும், ராம்ஜி சொல்லணும். அயோத்தியில ராமர் கோயில் கட்டின மாதிரி இங்க பாபர் மசூதி இடிச்சுட்டு அங்க கோயில் கட்டி மத கலவரத்தை உருவாக்கணும். அதனுடைய பிரச்சனை தான் இன்னைக்கு திருப்பரங்குக்கு முன்னாடி கம்யூனிஸ்ட் கட்சி பேசினாரு. திருப்பரங்குன்றத்தில் 100 ஆண்டு காலமாக இன்றைக்கு அண்ணன் தம்பிகளாக பரவி கொண்டிருக்கிற அந்த மக்கள் மத்தியில் இப்போது வேலையே நம்ம தீபம் ஏற்றோம் சொல்றோம். நாங்கள் தீபம் ஏற்றுவதற்கு தலையாக இருக்கிறோம். அந்த இயக்கம் திருவண்ணாமலை லட்சக்கணக்கான 10 லட்சம் பேர் கூடினார்களே, அவருக்கு வேண்டிய அத்தனை வசதிகள் செய்து கொடுக்கிற இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். இப்ப இன்னைக்கு போய் திடீர்னு தீப ஏற்றப்போன்னு சொல்றாங்க. தீப ஏற்ற சொல்லுகின்றவர்கள் அங்கே வாழுகின்ற மக்கள் அல்ல, திருப்பரங்குன்றத்திலே வாழுகின்ற இந்துக்கள் அல்ல. அவங்க டெய்லி போறாங்க, கோயிலுக்கு போய் கும்பிடுறாங்க, மசூதி போறவங்க அவங்க தர்காவுக்கு போய் கும்பிடுறாங்க. எந்த மனமாட்சியும் இல்லை. இங்கிருந்து போறவங்க இந்த ஆண்டு பிரச்சனை தேர்தல் வருகிறது. தேர்தலுக்கு முன்னால் இப்படி கலவரத்தை உருவாக்கணும், மத கலவரத்தை உருவாக்கணும், இந்துக்கள் உருவாக்கி அவன் ஆட்சி பொறுப்புக்கு வர வேண்டியதற்காக திருப்பரங்குன்ற செய்தி கொண்டு வந்தானுங்க. அது கூட என்ன கோஷம் போறான் தெரியுமா? இவன் திருப்பரங்குன்றம் இருக்கிறது முருகர் கோயில். இவன் உண்மையான இந்துக்களாக இருந்தால் முருகனுக்கு அரோகரான கோஷம் போடணும், கந்த சஷ்டிக்கு பாடணும்,
அதை விட்டுட்டு பரத் மாதா கி ஜெயன்றான். அப்போ அவன் இந்துவா? முருகன் கோயில போய் முருகனுக்கு அரோகரா காவடி எடுத்து அரோகரா நான் பாட வேண்டிய அவன் பாரத் மாதா கி ஜெயன் சொல்லும்போது நோக்கம் என்ன? அங்க போய் பாரத் மாதா கி ஜெயன் சொல்லிட்டு ராமருக்கு பேரை சொல்லி முதல்ல தீபகேத்தன் சொல்லுவா. அப்ப அங்கிருந்து மசூதி இடிப்பா. அங்க இருக்கிற இந்துக்களும் முஸ்லிம்களும் அடிச்சுக்கிட்டு ரத்த வெள்ளத்தில் மிதக்கணும். இதை நீ குளிர் காயணும். இது எந்த நாளும் திராவிட மண் அடிக்காத முதலமைச்சர் தளபதி அவர்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்கி இருக்கிறார். இன்றைக்கு தமிழ்நாட்டில் அமைதி பூங்காக விளங்கிக் கொண்டிருக்கிற காரணம் திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட மலர் ஆட்சி எடுத்துக் கொண்டிருக்கிற தளபதி என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த திட்டத்தை கொண்டு ஏன் நீங்க எதிர்க்கிறீங்க கேட்கலாம். ஏன் எதிர்க்குன்னா திட்டத்தின் பெயர் மட்டுமல்ல, ஒரு காலத்தில் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுப்பதற்காக தன் உயிரை துப்பாக்கி சூழுக்கு பலி கொடுத்தவர் மகாத்மா காந்தி அவர்கள். அதனால காலமெல்லாம் மகாத்மா காந்தி விமர்சித்த பெரியார் கூட இந்த நாட்டுக்கு காந்தி தேசம் என்று பெயர் வைக்க வேண்டும் சொன்ன திராவிட இயக்கம் இது. அப்படிப்பட்ட மகாத்மா காந்தியின் பெயரால் ஆனா அவர் தான் சொன்னார், உண்மையான சுயராஜ்யம் கிராமத்தில் தான் இருக்கிறது, கிராம சுயராஜ்யம் தான் உண்மையான சுயராஜ்யம் என்று சொன்னவர் மகாத்மா காந்தி அவர்கள். அவர் பெயரால் அமைந்த இந்த திட்டத்தை பெயரையே இன்னைக்கு நீக்கி என்ன பண்ணிருக்கீங்க? சிதம்பரம் சொன்ன மாதிரி 1948 30ஆம் ஆண்டு உங்களுடைய RS சங்கி கோட்சே மகாத்மா காந்தியை சுட்டான், கொலை செய்தான். இப்போது இரண்டாவது முறையாக மகாத்மா காந்தி கொலை செய்திருக்கிறேன். இதற்கு நீங்கள் பாடம் கற்பிக்க வேண்டாமா? இந்த திட்டத்தில் என்ன கொண்டு வரீங்க நீங்க? இப்போ ஏற்கனவே இந்த திட்டத்தில் இந்த 100 நாள் வேலைக்கு உண்டான எத்தனை நாள் ஆனாலும் 100 நாட்களுக்கு வேலை கொடுக்கணும். அதுக்கான முழு ஊதியத்தை மத்திய அரசாங்கம் கொடுக்கணும். இப்ப என்ன கொண்டு வந்திருக்கானா, இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் 60% தான் நான் கொடுப்பேன், 40% நீ கொடுக்கணும். யார்? மாநில அரசாங்கம் சொல்லுவாங்க. இந்த பழைய பல சொல்லுவாங்க பாரு, ஆளு அவரு தான் போட்டு சட்டை ஏன் சட்டம் சொல்ற மாதிரி இவரு 60% கொடுப்பாராம். நம்ம அதை 40 கொடுக்கணுமா? திட்டம் அவர் பேர் அறிவிப்பாரா? இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஏற்கனவே நிதி சுமையால் தள்ளாடி கொண்டிருக்கிற தமிழ்நாடு. பாஜக இல்லாத மாநிலங்களில் நிதியை ஒதுக்குவது கிடையாது. எந்த திட்டமாக இருந்தாலும் இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சியில் 9% வளர்ச்சிக்கு பங்களிப்பது தமிழ்நாடு. இந்தியாவுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சியில் 9% வளர்ச்சிக்கு பங்களிப்பு தமிழ்நாடு. ஆனா நமக்கு என்ன நிதி கொடுக்கலாம் தெரியுமா? 4% தான் நிதி பங்கீடு கொடுக்கலாம். அது எளிமையா சொல்லணும்னு சொன்னா, நீ 1 ரூபாய் நம்ம கிட்ட வரியா வாங்குறான் மத்திய அரசாங்கம். ஆனா அவன் உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுக்கிறது 2 ரூபாய் 90 பைசா கொடுக்கிறான், பீகாருக்கு 4 ரூபாய் கொடுக்கிறான், ராஜஸ்தானுக்கு 3 ரூபாய் கொடுக்கிறான், கர்நாடகாவுக்கு 2 ரூபாய் 80 பைசா கொடுக்கிறான். ஆனா தமிழ்நாட்டுக்கு வெறும் 29 பைசா தான் கொடுக்கிறான். 1 ரூபாய் கொடுத்தா நமக்கு கொடுக்கிற நிதி 20 பைசா. இதைதான் எதிர்த்து கேட்டுக் கொண்டிருக்கிறோம். இதற்காக தான் அண்ணா அவர்கள் மாநில சுயாட்சி கேட்டார், திராவிட நாடு கேட்டார். எங்களுடைய உரிமைக்கு நாங்கள் வசதி வசதி பண்ணிக்கலாம். இதற்கு கூட தலையாக இருந்து 29 பைசா எங்களுக்கு கொடுக்கிற, ஆனால் இதையும் தாண்டி ஒரு சிறப்பான ஒரு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள். ஆனா என்ன சொல்ற, இன்னைக்கு நீங்க 40% நீங்க கொடுங்க. அது மட்டுமல்ல, ஏற்கனவே இருந்த திட்டத்தில் என்ன செய்தீங்கன்னா, எவ்வளவு நாட்கள் வேலை செஞ்சாலும் 100 நாட்கள் கிராம வேலை செஞ்சா முழு நிதியும் மத்திய அரசு கொடுக்கணும். இப்ப இந்த சட்டத்தின் மூலமாக நான் ஆண்டுக்கு தமிழ்நாடுக்கோ அல்லது மற்ற மாநிலங்களுக்கோ இந்த ஆண்டுக்கு இந்த ஊரக வளர்ச்சி திட்டத்திற்கு இத்தனை கோடி தான் நிதி என்று நாங்கள் ஒதுக்குவோம். அதற்கு மேல் எவ்வளவு செலவானாலும் அது அந்த அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? இது என்ன நியாயம்? இது திட்டம் ஓன் பேர்ல இதுவரைக்கும் நீங்க கொடுத்திருந்தது. இன்னைக்கு என்ன பண்ணுவாரா, நான் இன்னைக்கு 50,000 கோடி தான் கொடுப்பேன். இந்த திட்டத்திற்கு ஆண்டுக்கு தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதி 2,72,000 கோடி பணம் வேணும் இந்த திட்டத்தை நிறைவேற்றத்திற்கு. ஆனா நான் இவ்வளவுதான் வருஷத்துக்கு கொடுப்பேன், இதுதான் ஒதுக்குவேன். அதுக்கு மேல ஆட்சியில மாநில அரசாங்கம் பார்த்துங்க. அப்ப என்ன அர்த்தம்? மாநில அரசாங்கம் கொடுக்க முடியாது, நீ நிதி கொடுக்க மாட்டேன், நிதி ஆதரவு கொடுக்க மாட்டேன், நான் வரி போட முடியாது, பூரா வரி ஜிஎஸ்டி நீங்க வாங்கிக்கிட்ட, நாங்க ஜிஎஸ்டி பதில் பண்ண முடியாது, எந்த வரியும் போட முடியாது, ஆனா நாங்க அந்த பணத்தை கொடுக்கணும். அப்ப என்ன காரணம்? இந்த திட்டத்தை 3 விழா பண்ணணும். யார் மேல பிரச்சனை வரும்? இந்த அரசுல திமுக ஆட்சியில் 100 நாள் வேலை மூடிட்டாங்க. இந்த பழி எங்கள் பேர் வர வேண்டும். இதுக்குதான் மோடி அரசாங்கத்துடைய திட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இவ்வளவுதான் இந்த ஆண்டுக்கு ஒதுக்கும் மட்டும் சொல்லல, இது எந்த இடத்தில் 100 நாள் வேலை செய்ய வேண்டும் என்ற இடத்தையும் நான் தான் முடிவு பண்ணுவேன்.
இன்னைக்கு கூட்டேரிப்பட்டில் என்ன வேலை செய்யணும், வெங்கந்தூர்ல என்ன வேலை செய்யணும், தழுதாரில என்ன வேலை செய்யணும், செந்தூர்ல என்ன வேலை செய்யணும், அங்க அந்த மக்களுக்கு என்ன தேவை, நீர் மேலாண்மை தேவையா, ஏரியை ஆழப்படுத்தணுமா, கரையை உயர்த்தணுமா, கால்வாயை கட்டணுமா, பண்ணை குட்டைகள் அமைக்கணுமா, இல்ல உரம் தயாரிக்கிற குட்டை தயாரிக்கணுமா, என்ன வேலை அந்த பகுதிக்கு தேவை என்பது சூழலை பற்றி முடிவு செய்ய வேண்டிய அதிகாரம் மாநில ஆட்சிக்கு. அவன் என்ன சொல்றான், இப்போ நாங்க முடிவு சொல்லுவோம், கூட்டேரிப்பட்டில் செய்யக்கூடாது, வெங்கந்தூர்ல செய்யக்கூடாது, தொழிலாளர் செய்யக்கூடாது, மத்திய அரசாங்கத்துக்கு நான் சொல்லுகிற இடத்தில் தான் வேலை செய்யணும் சொன்னா, இதுதான் ஒட்டுமொத்தமாக இந்த மாநில சுயாட்சி உரிமையை கொதிக்கின்ற ஒரு அப்பட்டமான விதி மீறல் என்பதைத்தான் தளபதி அவர் சுட்டிக்காட்டுகிறார். அப்ப அவங்க சொல்ற வேலை நான் செய்யணுமா, நாம் என்ன வேலை செய்ய வேண்டும் செய்ய முடியும். இப்படி ஒவ்வொரு திட்டமாக ஒரு மக்களுடைய வாழ்வாதாரத்திற்காக, பொருளாதாரத்தை உயர்த்துவதற்காக, கிராமப்புற மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டத்தை இன்னைக்கு மத்திய அரசு கையில் எடுத்துக்கொண்டு நான் சொல்ற வேலையை செய், நான் சொல்ற ஊர்ல செய், இதுக்கு வருஷத்துக்கு இவ்வளவுதான் நிதி ஒதுக்கீடு செய்வேன், மீதி பணத்தை முடிஞ்சா நீ கொடுத்துக்கோ. இதுதான் இந்த திட்டத்தின், அதுக்காக தான் நீங்க எதிர்த்து. இந்த திட்டம் மட்டும் இல்லைங்க, ஒட்டுமொத்தமாக என்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்ததோ அன்றிலிருந்து தமிழ்நாட்டை வஞ்சிப்பதே வேலையாக கொண்டிருக்கின்றார்கள். வேளாண்மை சட்டம் கொண்டு வந்தோம், 3 புதிய வேளாண்மை சட்டம் சொல்லி 2 ஆண்டு காலம் அங்கே போராடினார்கள். டெல்லி பட்டணத்தில் 1 நாள் 2 நாள் இல்லமா, பஞ்சாப், ஹரியானா, சண்டிகார் சென்ற விவசாயிகள் 2 ஆண்டுகள் போராடினார்கள். என்ன எதுக்காக போராடினாங்க, எதுக்காக எங்களுடைய விளைபொருளுக்கு அடிப்படை ஆதார விலை கொடுடான்னு கேட்டோம். ஒரு நெல் விலைக்கு குவிண்டாலுக்கு இவ்வளவு குறைந்தபட்ச விலை கொடுன்னு கேட்டோம். இந்த பொருளை நான் விற்பதற்கு, நான் எங்க வேண்டுமானாலும் சந்தைப்படுத்துவதற்கு எனக்கு உரிமை கொடுன்னு கேட்டோம். ஆனா இவ என்ன சொன்ன, நீ எங்கெல்லாம் விற்க முடியாது, ஏன் கார்பரேட் கம்பெனி வரும், அம்பானி அதானி வருவான், அவங்ககிட்ட தான் விற்கணும், அவன் சொல்ற விலைக்கு தான் விற்கணும். நான் விளைவிக்கின்ற பொருளுக்கு விலை நிற்பதுக்கு அதானி அம்பானி யார் என்ற கேள்வி தான் விவசாயி கேட்டார். இந்த சட்டத்தை நிறைவேற்றக்கூடாது என்று போராடினார்கள். 2 வருஷம் போராடினார். 1000க்கு மேற்பட்டவர்கள் அங்கே இறந்தார்கள். வேற வழி இல்லாமல் இந்த மத்திய அரசாங்கம் அடிபணிந்தது. அந்த திட்டத்தை, அந்த வேளாண் சட்டத்தை திரும்ப பெற்றது. இப்படி எண்ணற்ற திட்டங்கள். நம்ம பிள்ளைங்க படிக்கிறதுக்கு நீட்டை கொண்டு வந்தீங்க. என் பிள்ளைங்க இது வரைக்கும் +2 படிச்சுட்டு இங்க மருத்துவர்களாக, இன்ஜினியர்களாக பல்வேறு துறைகளில் இன்னைக்கு சிறந்து விளங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனா இனி படிக்கணுமா, நான் சொல்ற பரீட்சையை எழுதணும். இந்த பரீட்சை யார் எழுதுறது? இங்க இருக்கிற கூட்டேரிப்பட்ட பையனும், இல்ல செந்தூர்ல இருக்கிற பையனும், கேள்விப்பட்டில் இருக்கிற பையனும் எழுத முடியுமா? அந்த பள்ளியில் அதுக்கான பாடத்திட்டம் இருக்கா? எங்க வச்சிருக்கீங்க பாடத்திட்டம்? இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல தான் வச்சிட்டு இருக்கான். நீங்க போதி காம்பு, வேலம்மாள் போதி காம்பத்துக்கு போகணும், நாமக்கல் ஸ்கூலுக்கு போகணும், இல்ல ஊத்தங்கரை ஸ்கூலுக்கு போகணும், வருஷத்துக்கு 4 லட்சம் ஃபீஸ் கட்டணும். அங்கதான் உனக்கு அந்த கல்வி கொடுக்குறான். அப்ப இங்க இருக்க நம்பிட்டு ஏழை எளிய அன்றாட காட்சிகள் பிள்ளைகள் மருத்துவக் கல்லூரி படிக்க முடியாது, அவர்கள் நீட் தேர்வு எழுத முடியாது. அதனால நீ டாக்டர் கூடாது. ஏன்னா இந்த மாநிலம் தான் வளர்ந்த மாநிலமாக அறிந்து கொண்டிருக்கிறது. கல்வியில், வேலைவாய்ப்பில், பொருளாதாரத்தில் சிறந்து விளங்குகிற மாநிலமாக விளங்குவது தமிழ்நாடு தான். இன்னைக்கு இந்த திட்டத்தில் கொண்டு வந்திருக்கானுங்களே, அது என்ன செய்ய போறாங்கன்னா, பணத்தை எப்படி ஒதுக்குவானா மேல்த்து வறுமை கோட்டின் காரணிகள், அதுக்குன்னு ஒரு குறியீடு வைக்கிறான். எந்தெந்த மாநிலங்களில் வறுமை கோடு அதிகமாக இருக்கிறதோ அந்த மாநிலத்துக்கு நிதி அதிகமாக கொடுப்பாராம். அப்படி என்றால் தமிழ்நாடு வறுமை கோட்டிலிருந்து விடுபட்டு வறுமையின் ஒழிப்பில் இருந்து பொருளாதாரத்தில் முதல் மாநிலம் திறந்து கொண்டிருப்பது தமிழ்நாடு. அது காரணம் தமிழ்நாட்டுடைய ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி. கலைஞர், அண்ணா, இன்றைக்கு முத்துவேல் கருணாநிதி, ஸ்டாலின் அவர்கள் திறம்பட ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்திக் கொண்டிருக்கிறார்கள், வேலை வாய்ப்பை உயர்த்திக் கொண்டிருக்கிறார்கள், பொருளாதாரத்தை உயர்த்திக் கொண்டிருக்கிறார்கள். எனவே வேலை வாய்ப்பில், வறுமை கோட்டில் ஒழிப்பில் தமிழ்நாடு முதல் இடத்தில் இருக்கிறது. அப்ப என்ன சொல்லுவான், நீங்க தான் முன்னேறிட்டீங்களே, அப்ப உங்களுக்கு பணம் சேவை பீகாருக்கு கொடுக்குறேன், ஜார்க்கண்ட் கொடுக்கல, உத்தரப்பிரதேஷ் கொடுக்குறேன், ராஜஸ்தானுக்கு கொடுக்குறேன் சொல்ல போறான். அதுக்கு இந்த காங்கிரஸை கொண்டு வந்திருக்கிறாங்க. இதை அடிப்படையா செய்ய போறேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை இப்படி இந்த தமிழ்நாட்டுக்கு பணம் கொடுக்க கூடாது. நீங்க இவ்வளவு படிக்கிறீங்களே, இந்த பேர் வச்சிருக்க சொன்ன இல்லையா, இந்த ஒரு பேர் மட்டும் இல்லம்மா, அவன் இந்த திட்டங்களுக்கு வைக்கிற ஒரு பேராவது உங்களுக்கு பாயிரம் வருமானு கேட்டு பாருங்களேன். உங்களுக்கு சுகாதார திட்டத்துக்கு வைக்கிற பேரு ஆயுஷ் பாரத். என்ன ஆயுஷ் பாரத் தெரியல, அதுக்கு பேரு ஆயுஷ் பாரத். உங்க வீட்டுக்கு குடிநீர் கொடுக்குற பாருங்க, அதுக்கு குடிநீர் மேம்பாட்டு திட்டம் பேரை வச்சுட்டு போட, அதுக்கு பேர் ஜல் ஜீவன் மிஷன். அது என்ன ஜல் ஜீவன் மிஷன் தெரியல, ஜல் ஜீவன் மிஷன். இங்க நம்ம சாலை போடுகிறோம், சாலை மேம்பாட்டு திட்டம் பேர் வச்சுட்டு போ,
பிரதான் மந்திரி சடக் யோசனா திட்டம், என்னன்னு தெரியாது. அது சாலை மேம்பாட்டு திட்டம். இன்னொன்று வேலை வாய்ப்பு உறுதி திட்டம். நான் எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்க போன்னு சொல்லு. பாரத மந்திரி பிரதான் மந்திரியுடைய வேலை வாய்ப்புன்னு சொல்லு. பிரதான் மந்திரி ரோஜ்கார் ஆவாஸ் யோசனா இந்த திட்டத்தின் பேர். நீங்க நம்ம துப்புரவு பணி பண்றாங்க பாருங்க, தூய்மை பணியாளர் திட்டம் சொல்லிட்டு போயேண்டா, அதுக்கு ஸ்வச் பாரத் திட்டம். எந்த பேராவது உங்களுக்கு வாய் தெரியுதா சார்? நம்ம இப்படி சத்துணவு போடுறோம், குழந்தைங்களுக்கு சத்துணவு போடுறோம், ஊட்டச்சத்து கொடுக்குறோம், அதுக்கு பேர் இருக்கா பாருங்க, பாரத் பிரதமர் போஷான் சமீக் யோஜனாவும். இது இப்படிதாங்க. இத்தனை பேர்களில் இவ்வளவு பேர்களை வைக்கிறாங்க. யாருக்கா பேர் தெரியுதாமா? நான் கேட்டுக்கிறானா? நீ தமிழ பேருக்கு வேண்டாண்டா, கர்நாடகத்தில் ஒரு கன்னட பேர் வை, மலையாளத்தில் ஒரு பேர் வை, தெலுங்குல ஒரு பேர் வை, மகாராஷ்டிர ஒரு பேர் வை. இந்திய, அது இந்திய இல்லைங்க, சமஸ்கிருதம். எனவேதான் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இதுக்கு எல்லாம் காரணம் யாருன்னா இந்த மோடி மோடி மோடி. இந்த மோடிக்கு ஏற்ற ஜாலியாக இருப்பதுதான் அடிமை எடப்பாடி. தமிழ்நாட்டு உரிமைகளை காப்பாற்றுவதற்கு திமுக எதிர்க்கிறதுக்காக மோடி என்ன சொன்னாலும் ஆமா போறியே. உனக்கு எதுக்கு அண்ணா பெயர் கொடியில? எதுக்கு அண்ணா திராவிடம் என்ற பெயர் உனக்கு எதுக்கு? அமித்ஷா திராவிட முன்னேற்ற, அமித்ஷா அண்ணா திமுக பேரை மாத்திட்டு போயேன்ட. உனக்கு எதுக்கு அண்ணா பட? அண்ணா தான் கேட்டாரு, திராவிட நாடு கேட்டவர் அண்ணா, மாநில சுயாட்சி கேட்டவர் அண்ணா, மொழி உரிமை போராடியவர் அண்ணா, இந்தி திணிப்பை எதிர்த்தவர் அண்ணா. ஆனா அவர் படத்தை நீங்க கொடியில போட்டுக்கிட்டு மோடிக்கு அடிமை சேவை செய்து கொண்டிருக்கிற இந்த எடப்பாடிக்கு நீங்கள் பாடம் புகட்ட வேண்டும். எப்படி புகட்டது? தேர்தல் வரப்போகிறது. இந்த தேர்தலில் யார் இந்த எடப்பாடி முகமூடி போட்டுக்கிட்டு வந்தாலும், யார் பிஜேபி முகமூடி போட்டு வந்தாலும் தயவு செய்து எங்க ஓட்டு கேட்க வராதிங்க. 5 ஆண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சியை திராவிட ஆட்சியில் இந்த முதலமைச்சர் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். எங்களுக்காக எண்ணற்ற திட்டங்கள் செய்து கொண்டிருக்கிறார். இத்தனை வருஷம் இல்லாத இப்ப எங்க வரீங்க? இவள் நாள் எங்க போயிருந்தீங்க? நீங்க எங்களை வந்து பாத்தீங்களா? இந்த கிராமம் ஒண்ணு இருக்கு தெரியுமா உங்களுக்கு? 10 ஆண்டு காலம் மயிலம் தொகுதி எங்க இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு என்ன புள்ள படிக்கிற மாதிரி ஊர்ல வந்திருக்கீங்க. ஒரு பையன் கையில் தூக்கி போட்டுக்கிட்டு அங்க 10 பள்ளிகளை தூக்கி போட்டுட்டு இத்தனை பேர் சேர்ந்தார்கள், 100 பேர் சேர்ந்தார்கள், 500 பேர் சேர்ந்தார்கள். உன் கட்சிக்காரன் இன்னைக்கு சால்வை போட்டுட்டு திமுக கூடாரம் காலில திமுக ஒரு தொண்டனை கூட அதிர்த்து பார்க்க முடியும். நீ கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் உன் கட்சிக்காரன் சால்வை போட்டு வச்சுட்டு திமுகவின் காலின் போறிய சேர்த்திய ஒரு திமுக உறுப்பினர் காட்ட முடிஞ்சுதா? உன் ஜெயநீஸ் தவிர எந்த டிவியில போட்டான இந்த கூட்டணி மகா வெற்றி பெறும். 2வது முறையாக ஆட்சி கட்டளை தளபதி அவரது உறுதி. அதற்கு எல்லாம் சபதம் ஏற்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.